ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாரிஸ்க்கு நீங்கள் காரில் போகணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னு கேட்குறீங்களா? பாரிஸில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு மேயர் வந்து புது டேரிஃப் பார்க்கிங்க்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது 1 அக்டோபர்லேருந்து அமலுக்கு வந்திருக்குது. எனக்கு தெரியாது. நேற்று தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு பாரிஸில். அதுக்கு போயிட்டு அங்கே போய் பார்க்கிங் மிஷினில் போயிட்டு நான் வந்து போட்டு பார்க்குறேன். 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ்க்கு போடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறேன். பார்த்தா கபீர்னு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா என்னுடைய கார் வந்து அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் போட்டுட்டாங்க. கேட்டகரி ஏ வந்து சின்ன காரம், கேட்டகரி பி வந்து அந்த எஸ்யூவி அந்த பெரிய காருங்க அந்தமாரி. நம்மளுடைய காருடைய வெயிட்டை பொறுத்து தான் இந்த கேட்டகரி பிரிக்கிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேட்டகரிஸில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் ஜின்னு ஒரு காலம் இருக்குது, ஜே. அதில் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய கார் வந்து எவ்வளோ வெயிட்னு இருக்கும். அந்த வெயிட்டை பொறுத்து தான் இந்த கேட்டகரி பிரிக்கிறாங்க. அப்போ இதுக்கான டேரிஃப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த ஃபோட்டோலையும் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன வீடியோவும் வரும், அந்த வீடியோவும் பாருங்கள். Stationnement. On n'était pas habitué et on a trouvé dur, ouais, très dur. Plus de 20 € pour les 2 heures, c'est énorme pour nous, hein, et on a trouvé ça très cher. Pour 1 heure, les automobilistes sans tarif résidentiel payent 18 € du 1er au 11e arrondissement et 12 € du 12e au 20e. Selon la ville, ce triplement du tarif de stationnement a permis de réduire de 2 tiers le nombre de ces véhicules. ஆமாங்க, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. என்னென்னு கேட்டாக்கா, நேற்று வெறும் 3 hours 45 minutes 3.25 மணி நேரம் தான் நாங்கள் வந்து பார்க்கிங் போட்டேன். அதுக்கு வந்து எனக்கு 57 € ஆச்சு. 57 €. நான் வந்து ட்ரெயின்லேயே போயிருக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆச்சு, என் ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் புரிஞ்சுது. இவ்வளோ வந்து நம்ம வந்து பார்க்கிங்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து பாரிஸில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்போ வந்து டிராஃபிக்கில் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அது மாதிரி பண்ணக்குள்ள மட்டும்தான் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பாரிஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும். மிச்சபடி வெல் டிசர்வ்டாக நல்லா அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சிபியாந்தே சாவிக்கணுங்க. எங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் நேற்று வந்து தப்பு செஞ்சுட்டேன். இதே தப்பு நம்ம தமிழ் ஆளுங்க யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் பாருங்கள், உங்கள் கார் என்னன்னு பார்த்துட்டு ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் கார் எடுத்துகிட்டு போகிறோன்னா போங்க. மிச்சபடி நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது தான் உங்களுக்கு வந்து எக்கனாமியும் பொல்யூஷன் கண்ட்ரோலும் கூட. ஓகே, தேங்க்யூ, பை.